ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இது வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கிற வாட்டர் லில்லி ஸ்பாட் இன் பாட் மெத்தடில் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து கீழார்கோவும் மிக்ராந்தா ப்ளூ இருக்குது. வேறு எது இருக்குதுன்னு பூத்தா தான் தெரியும். பாருங்கள், நல்லாவே பாட் இன் பாட் மெத்தடில் வச்சா கூட லில்லிஸ் வந்து நல்லாவே வளரக்கூடியது. இப்போ நான் காலையில் ஜஸ்ட் பார்க்கலான்னு வந்தேன். பொதுவாக இந்த நத்தைகள் பார்த்திங்கன்னா விடிய காத்தால நைட்டு அப்போது ஆக்டிவாக இருக்கும். இன்றைக்கி என்னவோ வெயில் கம்மியாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்ருக்குன்னு பாருங்களேன். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா அந்த குருத்தை சாப்பிட்டுட்ருக்குது. இங்கே பாருங்கள், வா இங்கே பாருங்கள், இந்த செடி புதுசாக வருது பார்த்தீங்களா, அதை சாப்பிட்டுட்ருக்குது. அந்த இலையில் இருக்க செடியை ஐயோ வச்சோன்னே ஒட்டிக்கிச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு நகருதாம்மா என் மேலே. கோல்டு ஃபிஷ் விட்டுருப்பேன், அதனால் குட்டி நத்தைகள் ரொம்ப இருக்காது. எல்லாம் கோல்டு ஃபிஷ் சாப்பிட்ரும், ரொம்ப குட்டி நத்தையெல்லாம். ஸோ அதில் தப்பிச்சது மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய பெரிய நத்தைகளாக. இந்த டேங்க்கில் ஃப்ரிட்ஜ் டேங்க்லேருந்து நான் பெரிய நத்தைகள் தான் அதிகமாக எடுத்திருக்கேன். ஏன்னா நான் பார்த்துருக்கேன். ஸோ அதாவது கோல்டு ஃபிஷ் வந்து கொஞ்சம் பெரிய குட்டி குட்டி நத்தைகள்லாம் சாப்பிட்டுன்னு சொல்லவும் தான் நான் ட்ரை பண்ணேன். சரி கோல்டு ஃபிஷ் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலவே நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இதில் குட்டி குட்டி நத்தைகள் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். எல்லாம் பார்த்தா பெரிய நத்தை, அதுலேருந்து தப்பிச்ச நத்தைகள் மட்டும்தான் இதில், அதான் ரொம்ப மேசிவ் சைஸில் இருக்கும். எப்போ வருவானுங்க என்னன்னு தெரியல, வரல. நம்ம கை வச்ச உடனே ஃபுட்டு வருதான்னு சொல்லி வந்துடும் ஃபிஷ்ஷஸ்லாம். வரான் பாருங்கள், இது ஒன்லி கோல்டு ஃபிஷ் மட்டும் விட்டுருக்கேன். நம்ம கை வச்சோம் அப்படின்னா வந்துடும். நம்ம ஃபுட் போட்டு பழக்கியிருக்கோம், அதனால் எங்கே நம்மளோட கை அசைவு இருந்ததுனால எல்லா ஃபிஷ்ஷும் வந்துடும், முன்னாடி வந்துடும். பாருங்கள் ஒன்றுனா வருது பாருங்களேன். நான் ஏற்கனவே வீடியோவும் போட்டிருந்துருப்பேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக நான் கை எங்கெல்லாம் வைக்கிறேன்னா அங்கெல்லாம் வரும். அப்புறம் இந்த கோல்டு ஃபிஷ் வந்து இப்போது 2-3 வருஷமாகவே இருக்குங்க என்கிட்ட. ஆனால் அது குட்டி போடுமா முட்டை வச்சு போடுமா அதெல்லாம் எனக்கு தெரில. இதில் ஒரு 4-5 ஃபிஷ்ஷஸ் இருக்குது. கோல்டு மட்டும்தான், வேறு எந்த ஃபிஷ்ஷும் விடலை இதுக்குள்ளார. ஆனால் இது வரைக்கும் குட்டி போடவும் இல்லை. அது எப்படி ப்ரீட் பண்ணுன்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.